வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். ஒரு கப்பு பச்சைப்பயிறு, ஒரு 1/4 கப்பு அரிசி, 1/2 கப்பு அரிசி எடுத்தாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து 6 ஹவர் ஊறணும். இந்த பயிர் வகையெல்லாம் நம்மளுக்கு சரியான இரும்புச்சத்து இருக்குது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 6 ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட வேண்டியது தான். இந்த தானியங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸுகளுக்கெலாம் கொடுத்து பழக்குங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரே மாத்திரை மருந்தே நோக்கி போய்கிட்டுருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வந்து பழமை முறைப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சீக்கு இல்லாமல் இருக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோங்க, ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு ஜீரகம் போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு ஒரு 150 மில்லி தண்ணி ஊற்றுங்க. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டாக வரும் தோசைக்கு. தண்ணியை ஊற்றி அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ஆட்டினமா சுட்டமாக சாப்பிட்டோமான்னு போயிடும். என்ன இந்த தோசையை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இதேமாதிரி கொண்டக்கடலை ரெசிபி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பெண்கள் வந்து எரிக்கையாக வந்து இந்த பீரியட் வர்ற காலத்தில் நம்மளுக்கு சரியான இடுப்பு வலி ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொண்டக்கடலை சம்மந்தப்பட்டது, அப்புறம் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, பயிறு வகைகள் சம்மந்தப்பட்டதை நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த இடுப்பு வலியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி எண்ணெயை தடவிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தோசை மாவை ஊற்ற வேண்டியது தான். நம்ம ஊற்றின தண்ணி மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலாம் இல்லை. நான் வந்து சட்னி ஆப்பையில் வந்து 3 ஆப்பை ஊற்றுறேன். நீங்கள் 3லேருந்து 5 ஆப்பை வரைக்கும் ஊற்றலாம். பெரிய ஆப்பையாக இருந்தால் 1/2 ஆப்பை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1வது தோசைக்கு நம்மளுக்கு கல் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்காது, அதனால் நம்ம நல்லா ஊற்றிடலாம். 2வது தோசைக்கு நல்லா ஊற்றிடலாம். 3வது தோசைக்கு நம்ம கல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றுங்க. ரொம்ப கல் சூடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை வந்து அப்படியே தொளிச்சு விடுங்க. அந்த ஆவிலாம் அந்த சூடெல்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு பிய்யாமல் கொள்ளாமல் வரும். அப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. நம்மளுக்கு எல்லாமே விட்டுருச்சு, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே எண்ணெய் ப்ரௌனாக எண்ணெய் வரலை. கொஞ்சம் நேரம் சரி நம்ம பிரட்டி போடுவோம். பிரட்டி போட்ட பிறகு லைட்டாக எண்ணெய் விடுங்க. இந்த பருப்பு வகைகள் தோசையெல்லாம் கொஞ்சம் நின்று வேகணும். நம்ம வந்து சாதா தோசை மாதிரியே நம்ம வந்து சட்டுண்டு ஊற்றி சட்டுண்டு எடுத்து கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து பருப்போட வாடை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் நின்று வெந்துச்சுன்னா நல்லா ஒரு அருமையான சாப்பாடு. இது ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. அவ்வளோதான். எண்ணெயை விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். 1வது தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறு தோசையும் செய்யலாம். அதே மாதிரி எண்ணெயை தடவிட்டு ஊற்றுங்க. 3 4 ஆப்பை நான் இப்போ ஊற்றுறேன். இது மொத்தம் அந்த தோசைகளை நிறையணும்னா 5 ஆப்பை ஊற்றணும். பெரிய ஆப்பையாக இருந்தால் 2 ஆப்பை ஊற்றினா நம்மளுக்கு வந்து இந்த தோசைகள் ஃபுல்லாக தடவிடலாம். ஆனால் அத்தை பெருசாக செஞ்சு இங்கே யார் சாப்பிட்றது? இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம் தூவி விடலாம், சீனி தூவி விடலாம், வெங்காயம் மிளகா தூவி விடலாம், முட்டை உடைச்சி ஊற்றலாம். உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் சாப்பிட்டு இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு நீங்கள் கொடுங்க. இதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு நீங்கள் மேலே என்ன வேணாலும் போட்டுக்கலாம். என் சீஸ் கூட நீங்கள் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். முடிஞ்ச அளவு தோசைகளுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டிஸில் இருந்தால் கூடுதலான நல்லெண்ணெய் ஊற்றுங்க. பெரிய ஆளுக்காக இருந்தால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. இல்லைன்னா எண்ணெய் ஊற்றாமல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் பெரியவங்க. கொஞ்சம் பிரட்டி போட்ட அப்புறம் லைட்டாக எண்ணெயை தூவி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற தோசை எல்லாத்தையும் 6 தோசையுமே செஞ்சாச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து மாவு அரைச்சி தோசை செஞ்சு சட்னி செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, கோழி குழம்பு, என்ன குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.